ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிராஸ் கிச்சன். அங்கே நம்ம ராகி களி ஈஸியான மெத்தேடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்துங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு செம்பு தண்ணி அளவு கொதிக்க வைக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வைக்கிறேன். நம்ம மாவை கரைச்சிக்கலாம். மாவை ஜலிச்சிட்டு வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் மாவு. இப்போ கொதிக்கிற தண்ணியை ஒரு கிளாஸ் அளவு எடுத்து வச்சுக்கலாம். எதுக்குண்டா நம்ம மாவை ஊற்றிட்டு ரொம்ப தண்ணியாக ஆகக்கூடாது, கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாவை ஊற்றுனது கைவிடாமல். நம்ம தண்ணி பத்தலைன்னா வேணால் நமக்கு அந்த எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே புழுங்க வச்சிடலாம். புழுங்க வைக்கிறதுக்கு நான் குக்கரில் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் தான் இந்த பாத்திரத்தை உள்ளே தூக்கி வைக்க போகிறோம். மாவு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ அந்த குக்கருக்குள்ளே தூக்கி இந்த மாவை வச்சிடலாம். மூடி போட்டு விசில் போட்டுறணும். ஒரு 5 விசில் அளவு விடுறலாம். அப்படியே புழுங்குனது எடுத்து பார்க்கலாங்க. இப்போ களி ரெடியாக இருக்குது. கிண்டி விட்டு பார்க்கலாங்க. பதம் கரெக்டாக இருக்குது. இது நெய் ஜீனி போட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவையான எந்த குழம்பு வேணால் ஊற்றி சாப்பிட்லாம். ரெடி, களி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.